Hi everyone. இந்த வீடியோவில் பா நெக்கு எப்படி எம்போஸ் போடலான்னு பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ், அட்வான்ஸ் வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட் பார்த்து கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பா நெக் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒவ்வொரு பீஸாக மெஷர் பண்ணி தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும், இல்லை ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் வரணுன்னா நீங்கள் ஒவ்வொரு எட்ஜையும் தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எங்கே ஸ்டிக் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எட்ஜஸ் ஷார்ப்பாக வரணுன்னா நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். 2 எட்ஜஸ் சேர்ந்துருக்கக்கூடாது. ஒரு எட்ஜ் இதில் கொஞ்சம் எட்ஜஸ் மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் செகண்ட் எட்ஜ் அதோட ஃபினிஷிங் பார்ட்லேருந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் லைனில் அது கம்ப்ளீட்டாக கவர் ஆகிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் அந்த லாஸ்ட் ஸ்டிச்சஸும் எப்படி ஸ்டிக் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான், இல்லைனா ஸ்டிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஷார்ப் எட்ஜஸ் நமக்கு பா ஷேப்க்கு அழகாக வரும். இதே டிப்ஸ் தான் எங்கே நம்ம ஷார்ப் எட்ஜஸ் வரையினாலும் இல்லைனா ஸ்டிச் பண்ணினாலும் லோட் ஸ்டிச்சுக்கு இப்படி தான் பண்ணும். ஒரு த்ரெட்டும் 2 த்ரெட்டும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஒரு த்ரெட்டும் 2 செகண்ட் த்ரெட்டும் இப்படி தான் இருக்கணும். ஸோ ப்ளீஸ் ஸ்டிச் ஆர் ஸ்டிக் த த்ரெட் in this manner which I had shown for all the designs for sharp edges. After this I am making a zigzag stitch. ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம பிளேஸில் வைக்கிறோம். அண்ட் தென் அந்த த்ரெட் எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஜிக்ஸாக் போட்டு நல்லா நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இது ஃபுல் பேனுக்கு நம்மளால் கண்டினியூஸாக போட முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு எல் ஷேப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வரணும். அப்படி வந்தால் தான் நம்மளால் பா ஷேப் நல்லா பண்ண முடியும். லோட் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுடலாம். அவுட்லைன் நெசசரி கிடையாது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவுட்லைன் போட்டுங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச்சஸ் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செயின் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம அவுட் சைட்லேயும் இன்சைட்லேயும் நம்ம அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லோட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ நான் லெஃப்ட் சைட்லேருந்து லோட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி அப்படி கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எல் ஷேப்புக்கு இது நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தது பிறகு நாட் போட்டுட்டு தென் நம்ம அடுத்த எண்ட் அந்த பா ஷேப்போட ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச்சஸ் எல்லாம் க்ளோஸாக போடுங்க. அந்த ஒயிட் த்ரெட்
தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணும். செகண்ட் ஸ்டிச் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்டிச் பண்ணால் தான், ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த ஒயிட் த்ரெட் தெரியாமல் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது இதே ஸ்டிச்சை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜ்க்கு நம்ம எந்த இதுவே சேஞ்சே பண்ண வேண்டியதே இல்லை. அப்படியே வந்து நம்ம இந்த ஷேப் முடிச்சிடலாம். இந்த ஷேப் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். பட் நெக்ஸ்ட்டு ஷார்ப் எட்ஜ்க்கு நம்ம வந்து இந்த கடைசியாக நாட் போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா வந்து நமக்கு டைரக்ஷன் ஒழுங்காக வராது. ஷார்ப் எட்ஜஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது. ஸோ இதே தான் டைமண்ட் பாக்ஸ் ஸ்டிச்சுக்கும். டைமண்ட் பாக்ஸ் நெக்குக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு சைடு வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணி வரணும். ரெண்டும் சென்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். லோட் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து நமக்கு இந்த நெக்கில் வந்து ஸ்ட்ரைட் லைன் போடும்போது ப்ராப்ளம் இருக்காது. நமக்கு ஷேப் மாறும்போது இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வந்து மாற்றி இழுக்கும்போது நமக்கு வந்து இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரேமை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி லோட் ஸ்டிச் போடுங்க. ஸோ இந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் கீழே நோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 2 எட்ஜஸ்க்கும் நடுவில் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த த்ரெட்டுக்கு 2 த்ரெட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்குள்ளே நம்ம இப்போ இந்த லோட் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். ஸோ இப்படி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிக்கணும். லோட் ஸ்டிச் வந்து அந்த த்ரெட்டு மேலே விழக்கூடாது. அதாவது அந்த ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிற த்ரெட்டில் விழக்கூடாது. 2 த்ரெட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இல்லைனா அதை த்ரெட் மேலே கொஞ்சம் படுற மாதிரி ஸ்டிச் போட்டு ஒரு எண்டை ஷார்ப்பாக முடிக்கணும். முடித்த பிறகு நம்ம இன்னொரு எட்ஜ்க்கு வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த பக்கம் எந்த மாதிரி நமக்கு லைன் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்தும் இந்த பக்கம் பாருங்கள் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணால் தான் ஒரு பர்ஃபெக்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட் கிடைக்கும். ஆப்போசிட்டில் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசம் தெரியும். அதனால் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே லோட் ஸ்டிச் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி போடுங்க. ஸோ இதுவும் இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது இந்த 2 இதுக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ்க்குள்ளே கொஞ்சம் டைட்டாக பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி போட்டு பஞ்ச் பண்ணால் தான் நமக்கு எட்ஜஸ் கரெக்டாக வரும்.
ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது எட்ஜை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் வரும்போது கொஞ்சம் பஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை வந்து நம்ம இப்படி போட்டால் தான் பர்ஃபெக்ட் எண்ட் வரும். ஸோ லாஸ்ட்டு நம்ம இதுக்கு அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். That's all. Thank you for watching.